ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு ஏப்ரல் 2க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், வீடுகள் இடிப்பு மனித தன்மையற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 அங்கமாக வசிப்பிட உரிமை உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடிக்கடிக்கு சுப்ரீம் கோர்ட்டை எடுத்து பேசப்படக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 21 தாங்க. ஸோ மேபி கேட்கலாம், வசிப்பிட உரிமைன்னு சொல்லிட்டு கேட்டு கீழே ஆர்டிகல்ஸ் கொடுக்கலாமா? அப்போ ஆர்டிகல்ஸ் என்ன எழுதணும்? 21 அப்படின்றத நோட் பண்ணுங்கள். அடுத்தது, குரூப் 1 தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே குரூப் 1 தேர்வுக்கும் அப்ளை பண்ணுறங்க. டிகிரி முடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டேரெக்டாக நம்ம திருவள்ளூர்கிட்ட போயிடலாங்க. இங்கே கொடுத்துருக்க பாருங்க, இருவாட்சிகளை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஆர்டிக்கலுங்க, ஃப்ரீயாக இருந்தால் இந்த ஆர்டிக்கல் படிங்க. இருவாட்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் ஒன்று ஆனைமலையில் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே அமைக்கப்படும் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆனைமலை. ஆசியாவில் மொத்தம் பாருங்கள் எங்கெங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், எத்தனை இனங்கள்னு சொல்லிட்டு. ஆசியாவில் 32 இனங்கள், ஆப்பிரிக்காவில் 30 என உலகில் மொத்தம் 62 வகை இருவாட்சி இனங்கள் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 26 இனங்கள் அழியும் அபாயத்திலும் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் மட்டுமே 9 வகையான இருவாட்சி இனங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்கப்பா. ஸோ இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது, இந்தியாவில் எத்தனை வகை இருவாட்சி இனங்கள் கேட்டாங்கன்னா 9 அப்படின்னு சொல்லலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்பான்னு தெரியாது, பட் ஆனால் நம்ம எல்லாத்தையும் படித்து வச்சிடணும். ஸோ இதை படித்து வச்சுங்கப்பா. அடுத்தது இன்றைக்கான திருவள்ளுவர் பாருங்கள், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்கிறாங்க. கிடைத்ததை பகுத்து கொடுத்து தானும் உண்டு பிற உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநூலோர் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் தலையான அறமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்றும் இல்லைங்க, நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை என்ன பண்ணோம், எல்லார்கிட்டையும் பகுத்து உண்டு வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எங்கே போவாங்க, திருச்சி நூலகத்துக்கு காமராஜர் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னவா மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கா பாருங்கள். கோவை தந்தை பெரியார், சென்னை அண்ணா, மதுரை கருணாநிதி, திருச்சி காமராஜர். இந்த 4மே மேட்ச் த ஃபாலோவிங்கில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ கேட்கலாம், நூலகங்களை பொறுத்துக்க திருச்சியில் காமராஜர் பெயர் வச்சுருக்காங்க, கோவையில் தந்தை பெரியார், சென்னையில் அண்ணா, மதுரையில் கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது திங்க் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு விருது ஒன்று கொடுத்துருக்காருங்க, அரங்கநாதர் விருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்க்கணுங்க. அரங்கநாதன் இலக்கிய விருதுக்கு தமிழவன் திருநாவுக்கரசு தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரங்கநாதன் விருது வந்து பார்த்திங்கன்னா 2018ஆம் ஆண்டு முதல் கொடுத்துட்ருக்காங்கப்பா. ஏன்னா இலக்கிய அமைப்பு சார்பில் கொடுத்துட்ருக்காங்க. முக்கியமாக பாருங்கள், யாருன்னா கவிதை, சிறுகதை, நாவல், கட்டுரை, நாடகம், மொழிபெயர்ப்பு, ஆராய்ச்சி நூல்கள் இது எல்லாத்தையும் சிறந்தவங்களுக்கு பல ஆண்டுகளாக பங்களிச்சிருப்பாங்கள்ல, அவங்களெலாம் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஆண்டு தமிழவன் மற்றும் திருநாவுக்கரசு 2 பேருக்கு கொடுக்குறாங்க அரங்கநாதன் விருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அரங்கநாதனை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பார்த்துக்கலாங்க. அடுத்தது அந்த ஜிப்லி இன்னைக்கு போயிட்டுருக்கு. ஜிப்லி ஜஸ்ட் தெரிஞ்சிங்கன்னா வேண்டாம், அது நமக்கு இல்லை. ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கும்பகோண வெற்றிலை தோவாலை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வெற்றிலை, கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை மாணிக்க மாலை புவிசார் குறியீடு பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவிலே முதல் புவிசார் குறியீடு பெறும் பூமாலையாக தோவாலை மாணிக்க மாலை உள்ளது. அப்போ முதல் மாலைன்னு கேட்டாங்கன்னா தோவாலை மாணிக்க மாலைன்னு சொல்லிட்டு சொன்னால் போதுங்க. அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல புவிசார் குறியீடு பெறுவதில் தேசிய அளவில் தமிழ்நாடு 62 பொருட்களுடன், கேட்கலாமா எத்தனை பொருள்னு கேட்டாங்கன்னா 62 பொருட்களுடன் 2ஆம் இடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் 11 பொருட்களுடன் முதலிடத்தில் உள்ளது. அப்போ தஞ்சாவூர் தான் தமிழ்நாட்டில் மாவட்டங்களில் ஃபஸ்ட்டில் இருக்குன்றதை இங்கே நோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா இன்றைக்கி? அப்போது சார் செகண்ட் இடத்துல தமிழ்நாடு இருக்குன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்காங்க புவிசார் குறியீடுன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ், பார்த்துக்கலாம். ஸோ குயிஸ் அட்டென்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.